லூக்கா 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். அவருக்கு 12 வயதான போது அவர்கள் அந்த பண்டிகையின் முறைமையின்படி எருசலேமுக்கு போய், அதற்கு அடுத்தபடியாக 46ஆம் வசனத்தை வாசிங்க. 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவவும் கண்டார்கள். 12 வயதான இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்களேன். 12 வயது. இன்னைக்கு 5 வயசு 6 வயசுல இருந்தே ஏசப்பா எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணுவாங்க. பெற்றோர்கள் நல்லா ஜெபிக்க கற்றுக் கொடுத்துருப்பீங்க. பிள்ளைங்க ஜெபிக்குங்க, விசுவாசத்துல கூட இருக்குங்க. ஆனா இந்த பெற்றோர்கள் 12 வயதுல இருந்த இயேசு கிறிஸ்துவை கவனித்து பார்த்திருக்கீங்களா? உங்க காலம் மிஸ் ஆயிருக்கலாம். உங்க பிள்ளைங்களுக்கு அந்த 12 கடந்து வந்திருக்கு. அந்த 12 வயதுல இயேசு எப்படி இருந்தார் என்பதை சிந்திச்சிருக்கோமா? இன்றைக்காவது கவனித்து பாருங்க. அவர் 12 வயதுல எருசலேமில் எங்கே உட்கார்ந்திருந்தாராம்? 46ஆம் வசனத்துல, போதகர் நடுவில் உட்கார்ந்திருந்தார். போதகர்கள் இஸ்ரவேலுக்கு தேவன் கொடுத்த மோசையின் வழியாய் கொடுத்த நியாயப்பிரமாணத்தை அறிந்து கற்று அதிலே நடந்து இப்படியாக நடக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிற போதகர் நடுவிலே உட்கார்ந்திருந்தார். இன்னைக்கு 12 வயதுலயும் இன்னைக்கு இங்க சபையில இருக்கலாம், 12 வயதை கடந்தவங்க இருக்கலாம். இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்துருக்க உங்களுக்கு மனசு இருக்கா? இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்க. இயேசுவின் பிள்ளைகள் என்று சொல்லுகிறோம். இயேசு உட்கார்ந்தது போல உட்கார ஆசை இருக்குதா? அவர் போதகர் நடுவிலே உட்கார்ந்திருந்தார். எப்படிப்பட்ட ஆண்டவர்னு பாத்தீங்களா? உலகத்திலேயே மிக முக்கியமானது என்னவென்றால் பிதாவின் கட்டளைக்கு கீழ்ப்படிவது. அதை இயேசு கிறிஸ்து 12 வயதிலே அறிந்திருந்தார். இன்னைக்கு 30 கடந்தாலும் 40 கடந்தாலும் எத்தனையோ வேலை பார்க்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனா இயேசுவின் பாதத்துல உட்கார நேரம் இல்லைம்பாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து 12 வயதுல எங்க உட்கார்ந்தாராம்? போதகர் நடுவிலே உட்கார்ந்தார். போதகம் பண்ண உட்காரல, போதகர் நடுவிலே உட்கார்ந்தார். அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவவும் கண்டார்கள். அவர்கள் பேசுகிறத அவ்வளவு தூரம் கேட்டுக்கொண்டிருந்தார். அதிலே இவர் சில கேள்வி கேட்கிறார். இப்படியாக வாழணுமானால் இதை கடைபிடிக்கணுமோ, இப்படி இருக்கணுமோ, அப்ப நீங்க இந்த காரியத்தை சொல்றீங்களா, அப்ப நம்ம இப்படி இருக்கணும் அப்படிங்கிற கேட்டாராம். இன்னைக்கு 12 வயதா ஆனவனதான் பிள்ளைகளுக்கு, அது ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ, தேவ சமூகம் உட்காரனா கொஞ்சம் பிடிக்காது. ஏன்னா அதுக்கு அடுத்து டீன் ஏஜ்னு ஒண்ணு வருது இல்ல, 13, 14 அப்படி என்று 19 வரைக்கும் டீன் ஏஜ். இன்னைக்கு வளர்க்கிற தேவ பிள்ளைகள் முதற்கொண்டு, பிள்ளைகளை வளர்க்கிற தேவ பிள்ளைகள் பெற்றோர்கள் முதற்கொண்டு என்ன பண்றாங்க? என் பிள்ளைங்க ஒரு வாலிப வயசுல, எங்க இயேசு கிறிஸ்து பருவ வயதுக்கு முந்தின ஒரு வயதுல அவர் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேச்சை கேட்கவும் அவர்களிடத்திலே வினாவவும் பெற்றோர்கள் கண்டார்களாம். இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்க வந்திருக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவாகிய தேவனை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம் என்று சபைக்கு வந்திருக்கிற எத்தனை தேவ பிள்ளைகள் இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இருக்கிற நாட்களை கவனித்து பார்த்திருக்கிறீங்க? இன்னைக்கு நீங்க 17 இருக்கலாம், 13 இருக்கலாம், 20 இருக்கலாம், 40 இருக்கலாம். இனியாவதும் இயேசு கிறிஸ்து போதகர் நடுவிலே உட்கார்ந்திருந்தார். நாமும் ஆலயத்திலே நினைச்ச நேரங்களை போய் உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்கணும். நாமும் நம்முடைய வாழ்க்கைக்கு எப்படி வாழணும் என்பதை, அந்த பரிசுத்த ராஜ்யம் போகிற வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை கேட்டு கற்றுக்கொள்ளணுங்கிற எண்ணம் உண்டா? இயேசுவை ரசிகராக்கின விசுவாசிகள் தாங்க இன்னைக்கு பெருகிட்டாங்க. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை நினைத்து அவர் 12 வயதில் இப்படி வாழ்ந்தாரே, நானும் 12 வயதில் இப்படி உட்கார வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாதவர்கள் உண்டு. இயேசுவின் பிள்ளைகள் என்று சொல்லுகிறோம், ஆனா இயேசு நடந்த அந்த நடை இல்லை. இன்னைக்கு இந்த சத்தியம் கேட்டாவது என்ன நடக்க போகுது? நல்லா பேசினாருப்பா, அருமையா புரிஞ்சிச்சு, நல்ல புது தாட்ஸ் அதிகமா நல்லா கொடுத்தாருன்னு தானே சொல்ல போறோம். யார் வாழ்க்கை அர்ப்பணிக்க போறோம்? அவர் 12 வயதில் வாழ்ந்த வாழ்க்கையை பாருங்கள். ஒரு இரட்சகர் ஏன் இப்படி வாழ வேண்டும்?
நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாய் மாற வேண்டும் என்றால் என்னைப் போல நீங்களும் மாறித்தான் ஆக வேண்டும் என்பதை இயேசு மாம்சத்தில் வாழ்ந்து காட்டினார். அவர் அதிசயத்தை, அற்புதத்தை மாத்திரம் செய்யல, நடந்தார். இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்க. 12 வயதுல அவர் போதகர் நடுவில் உட்கார்ந்தாரு. இன்னைக்கு எத்தனை வயசுக்காரங்களுக்கும் சபையில வந்து உட்கார பிடிக்க மாட்டேங்குது. ஆனா நாங்க பரலோகத்துக்காக ஆயத்தமாகறோங்க. எங்க ஆயத்தமாக்குற இடமே சபை தான். சபைக்கு வரவும் பிடிக்க மாட்டுக்கு, போதகத்தை வந்து உட்கார்ந்துருக்கவும் பிடிக்க மாட்டுக்கு, எதுவுமே பிடிக்க மாட்டுக்குன்னா அவங்க என்ன? எது அழிந்து போகிற உலகம் மட்டும்தானே, அழியாத நித்திய ஜீவன் இல்லையே. இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள். அவர் 12 வயதில் எங்கே உட்கார்ந்தார்? எதை பேச கேட்டார்? இதுல முதல்லயே அவர் வாழ ஆரம்பிச்சிட்டார். என்ன தெரியுமா? இதை கேட்டது அடுத்து தாய் தகப்பன் தேடி வந்தாங்க. இப்படி நீ என்கிட்ட சொல்லாம போயிட்டேனாங்க, நான் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வேண்டியிருக்கிறதேன்னு சொன்னாரு. அதுக்கடுத்து அவர் என்ன பண்ணாராம்? தன் தாய் தகப்பனாருக்கு கீழ்ப்படிந்திருந்தார் என்று இங்க எழுதப்பட்டிருக்கு. 51ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத் தெருவில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். பாருங்களேன், போதகன் கேட்டாரு, கேட்டுட்டு அப்படியே விடல, உடனடியாக தாய் தகப்பன் கீழ்ப்படியுமா? கீழ்ப்படுகிறேன், கீழ்ப்படிஞ்சார். இது மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை 12 வயதுல பார்க்கிறோம்.